சில நாள் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னே தெரியாது. எல்லார் வீட்லயும் எப்படின்னு தெரியல. எங்க வீட்ல எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து புரோட்டீனுக்காக வந்து எக் எப்பவுமே வச்சிருப்பேன். அப்படிதான் எக்க வச்சு ஒரு செட்டிநாடு எக் கிரேவி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில வந்து தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில், அப்புறம் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கின பிறகு வந்து நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ட பிறகு இப்போ நான் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த முட்டையில் வந்து குழம்பு நல்லா ஊறி வரும். ஸோ நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு வந்து இறக்கிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான செட்டிநாடு எக் கிரேவி ரெடி. இது மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.